அப்போ சில்க் சுமிதான்றது வந்து நம்பர் 1 அந்த மாதிரி சாங்னா ஏய் கும்மா ஏய் அது இதுன்னு எல்லாம் எல்லாமே எல்லாமே எல்லா சுமி இருக்கு, நீ அழகா இருக்கிற, அதனால அவங்க பேசிட்டு போட்டாங்க. என்ஜாய் பண்ணு. அமரன்ல வந்து வெத்தலை போட்ட நான் பண்ணிட்டே இருக்கும்போது சின்ன ஜாக்கெட் மேல துப்பட்டாலாம் போட்டிருந்தாங்க. அவங்க துப்பட்டா போட்டு தான் ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு அதுல துப்பட்டா போட்டாங்க. இதெல்லாம் நான் பேசிக்கிறேன் சார். ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் அப்படி தப்புன்னு உழுந்துருச்சு. பாபு இப்படி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பாட்லி சிக்ஸ் மந்த் மேன் ஓப்பன் அவுட் கேட்குறேன். என்ன சார் திடீர்னு வருவா, யார் பின் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, அம்மா இப்படிலாம் பேசாதம்மா உடம்பு புடிச்சது. சரி சரி வர்றாங்க, குளிக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, கில்மா பண்ணுறாங்க, கில்மா பண்ணிட்டு போயிடுறாங்க சார். அப்படியா? எல்லாரும் ஒரு ரவுண்ட் அடிச்சாலும் எல்லாரும் பத்தி தெரியும். அதனாலதான் அது கிட்ட போயாச்சுனாலே சில பேர் பேசுறது தயங்குவாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய இது எல்லாமே வந்து என் மாதிரி ஓப்பனா பேசணும். சும்மிங்கவா இது இது கொஞ்சம் நல்லா தெரியும். கேமராமேன் கலர்ஸ்லாம் சொல்லுவாங்க, டைரக்டர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சுமிதான்னா மட்டும் நோ காஸ்டியூம் தன்னை மாச்சுக்கிறதுக்கு ஆமா என்னன்னே தெரியல எல்லாருக்கும் வரைக்குமே பெரிய மரம். ரொம்ப டேரான ஒன்று. அயங்க ஒரு பாட்டில் அவ்வளோ பேர் வந்து 5,000 10,000 பேர் ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. எல்லா விஷயமே பார்த்து க்ரௌட்ல என்னதான் டேரா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க பின்னாடி ஒன்று இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆமா சார், இப்போ நீங்க நிறைய இடங்கள்ல பேசும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் சில்க் மேன் வந்து அது அவ்வளோ அழகா தெரியுது. ஆமா, சில்க் மேன் பத்தி பேசும்போது உங்ககிட்ட அவ்வளோ கதைகள் இருக்கு. நீங்க அவங்களை பத்தி சொல்லுங்க. டெஃபினட்டாங்க. எஸ், அது எப்படி ஓகே, மற்ற ஆர்டிஸ்டோட நீங்க பழகல, ஓகே, பட் சில்க் மேமோட ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. அது எப்படி சார்? அவங்க வந்து எப்படி இப்போ யார் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதிகமான படங்கள் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக சுந்தர் மாஸ்டரோ, ரகு மாஸ்டரோ, புலிசர்ஜா மாஸ்டர், எந்த மாஸ்டராக இருந்தாலும் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணும்போது ஓகே, அவங்க அன்றைக்கெல்லாம் வந்து கிளப் சாங் வந்து செட்டில் தான். அன்றைக்கி வந்து ஒரு ஹேமா இது நம்ம இது ஜெயமாலினியா அப்புறம் தான் அனுராதா டிஸ்கஸ் சாந்திலாம் வந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஜெயமாலினிலாம் தெலுங்குல தான். அப்போ சில்க் சுமிதான்றது வந்து நம்பர் 1 அப்போ பீக்ல அந்த மாதிரி சாங்குன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய இது எல்லாமே வந்து என் மாதிரி ஓப்பனாக பேசணும். மேடம் அப்படியானா அப்படி சும்மிங்கவா இது இது கொஞ்சம் நல்லா தெரியும். அப்படியா பாபு அப்படின்ற கேரக்டர் அது. ஓகே ஓகே, நான் ஆடி என்னதான் காமிச்சா கூட பாபு நீ வந்து ஆடிக்கும், நீ வா கிட்ட வா. அது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட ரிஹர்சல் வந்து ஆர்டிஸ்ட் கூட ஒரு ஆர்டி ஃபைனல் பார்த்தா கூட இல்லை நான் பாபு கூட தான் பண்ணுவேன், நீ பாபு வா கூப்பிடுவாங்க. மாஸ்டருங்க என்ன பார்த்து மறுப்பேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது மாஸ்டர், அவங்க போக சொன்னால் போகிறேன், நிற்க சொன்னால் நிற்கிறேன், போடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாண்டிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த சினிமாத்தனமான வார்த்தைகள், அந்த எக்ஸ்ட்ரா பேசுறதுலாம் வந்து எல்லாருமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்ககிட்ட ரெஸ்பெக்டாக பேசணும். ஆனால் அவங்க வந்து அது என்னமோ அவங்களுக்கு அது வந்து பிடிக்கல. அவங்கள்ட்ட ஓப்பனா இல்லை சுமி நீ வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க. என்னன்னு கூப்பிடுங்க அவரை? சுமின்னு கூப்பிடுவேன். ரொம்ப ஜாலியாக. அப்புறம் மாஸ்டர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், பாபு போடுங்க சாங்குக்கு அப்படின்னு சொல்லி அளவுக்கு நான் வந்து சுமிக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து ஒரு காஸ்டியூம்ஸ் அது இதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து இருக்க காஸ்டியூம்ஸ் டைரக்டர் எல்லாமே கேமராமேன் கலர்ஸ்லாம் சொல்லுவாங்க, டைரக்டர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணால் கூட சுமிதான்னா மட்டும் நோ காஸ்டியூம் டிசைன். அவங்க அழகாக என்னன்னு கேட்டுக்குவாங்க, பாபு இப்படி இதுதானே அவங்களுக்கு என்ன கலர் போடுறீங்க, இந்த கலர் போடுறோம், ஓகே பாபு நான் பண்ணிக்கிறேன். ஓ, அவங்க ஓடா பண்ணிப்பாங்க, சொல்லிடுவோம். ஓ, ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் சென்டர் ஃபிகர் ஹீரோ இருந்தால் ஹீரோ சைடில் சொல்லுவாங்க. சரி இல்லை ஒரு புது வில்லனாக இருந்தால் இந்த மாதிரி ஓகே என்ன கலர் இது அதான் சுமி இந்த மாதிரி வேணும் அப்படி, அவ்வளோதான், மேட்ரு ஓவர். போட்டு வந்து நிற்பாங்க, கில்லி மாதிரி இருக்கும். அவங்களே டிசைன் பண்ணுவாங்க, அவங்களே மேக்கப் போடுவாங்க, அதுக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு வருவாங்க. வந்துட்டு ஓகே பாபு நேராக டைரக்டர் கேமராமேன்ட்டெல்லாம் போவான். நான் மாஸ்டராக இருந்தேன், அது மற்ற மாஸ்டர்கிட்ட எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. நான் மாஸ்டர் வந்து நேராக எடுத்து வந்து அப்படி போய் டைரக்டர் அப்படியே பேசி போய் டைரக்டர் காமிச்சிருக்கேன், கேமராமேன்ட்ட காமிச்சு இல்லைன்னா வேறையாக இருக்கும். ஓகே, அப்படி இப்படி
அப்படியா, ஏன் நீ சொல்லு, நீ போ சுபி போ, சரி என்ன போய் காமிச்சிட்டு வந்து ஒர்க்கும் பண்ணோம். ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது என்ன நினைக்குதோ அதை பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் வந்திருக்கிற வேலைக்கு வேலை சொல்கிறத பண்ணணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ட்ரை அசிங்கசியமாக ஆடி காமிக்கும், எனக்கு வரலன்னு சொல்லாது. ஓகே, மேக்ஸிமம் 1 more டேக், எக்கச்சக்கமான டேக்கெலாம் பண்ணி கொடுக்கும். அதுலேயே அவங்க சில அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் உண்டு. ஆனால் நான் வந்து புரிஞ்சுக்குவேன், இதுக்கு இவ்வளோதான். இவ்வளோ வந்து நம்ம சுமியை போட்டிருக்கிறதே வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் சுமிதாவை பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், அவங்க ஸ்ட்ரெச்சரை பார்க்கணும், அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழகு. அதெல்லாம் எப்படி நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ணி நல்லா காமிக்க முடியுதோ. ஓகே ஓகே, அந்த மாதிரி காமிச்சதுனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இல்லை இப்போ அவங்க வந்து இப்போ சில்க் ஸ்மிதா மேம் ஓப்பனாக ஒன்று கேட்குறேன். இப்போ சில்க் ஸ்மிதா மேம் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு சிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும் சில்க் ஸ்மிதா மேம். ஆனால் அவங்க அதை கேர் பண்ணிப்பாங்க, எவ்வளோ டேரிங்காக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதுதான் சார், அந்த எல்லாரும் ஒரு ரவுண்ட் அடித்தாலும் எல்லாரும் பற்றி தெரியும். அதனால தான் வந்து எதை பற்றி அவங்க கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஓகே ஓகே, நான் தான் சொல்கிறேனே, சில பேர் அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, சில பேர் உட்காருவாங்க, இது பண்ணுவாங்க. நீ உட்காந்தா உட்காந்துக்க பக்கத்தில், எனக்கு என்ன அப்படி இப்படின்னு. அவளுக்கு வந்திருக்கிறது ஒர்க்குக்கு. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா பண்ணிக்குவான். திடீர்னு வருவா, அது யார் இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, ஏம்மா இப்படிலாம் பேசாதம்மா, உடம்பு பிடிச்சது. சரி சரி அப்படி. ஏன்னா அது கிட்ட போயாச்சுனாலே சில பேர் பேசுறது தயங்குவாங்க. அது அவங்களுடைய மென்டாலிட்டி. எனக்கு அதெல்லாம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி இருந்து மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணி நம்ம எல்லாம் வந்திருக்கனால நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நமக்கு வந்து ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே இது, சொன்ன டைமு டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொன்ன டைமில் சாங்கை முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பி எடிட்டிங் பண்ணி கொடுத்து நமக்கு பேசின பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்தது போகிறது. அதுதான் தவிர்த்து வேறு சுமித் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷனோ அது எதுவுமே வராது. நான் எனக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, நீ உனக்கு நான் சொல்லி தரணும், உனக்கு அழகாக காட்டணும், அதுதான். ஆனால் நல்ல ரெஸ்பெக்டான பொண்ணு, அவளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் என்னென்ன லுக்கு விடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு அவள் எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டான். ஏன்னா அமரனில் வந்து வெத்தலை போட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு காசிமேடு அந்த அந்த சைடில் சரி அவ்வளோ பெரிய லொக்கேஷன், அவ்வளோ க்ரௌடு, ஓப்பன் இல்லை ஸ்லம். பார்த்தீங்கன்னா சின்ன ஜாக்கெட்டு அதெல்லாம் போட்டு வந்து மேலே துப்பட்டாலாம் போட்டிருந்தாங்க. அவங்க துப்பட்டா போட்டு தான் ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் சார் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் என்ன சொல்கிறீங்க, அதில் துப்பட்டா போட்டால் அந்த இதெல்லாம் நான் பேசிக்கிறேன் சார் சொன்னேன். சுமி அந்த கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச்சர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, துப்பட்டா கொஞ்சம் பின்னாடி போட்டோம். அப்படியா, நல்லா இருக்குமா பாபு? நல்லா இருக்கும். எடுத்து போட்டுச்சு. ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் அப்படி தப்புன்னு அந்த ஜாக்கெட்டில் எடுத்து போடும்போது உழுந்துருச்சு. பாபு இப்படி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ க்ரௌடில் ஸ்பாட்லேயே. என்ன சார், அது சின்சியர் ஒர்க்கர் சார். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மைண்டும் இருக்காது ஒர்க்கில் வந்துட்டு. அப்போ நான் சொல்லுவேன்ல, எனக்கு ஒர்க்குக்கு போயாச்சுன்னா என்ன பேசணும், ஏது பேசணும், யார்கிட்ட எப்படி, அதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு வந்து அந்த முடிச்சு கொடுக்கணும், நல்லா எடுத்து கொடுக்கணும், நல்லா ஆட வைக்கணும், வரலையா பூமிட்ட மாற்றணும். ஓகே ஓகே. ஏன்னா என்னுடைய ஒர்க்குக்கு அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பேன். இந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த க்ரெயின் முடிஞ்சிருச்சு, அடுத்த ட்ராலி ரைட் லெஃப்டா இல்லை லெஃப்ட் ரைட்டா, ஓகே உங்களுக்கு அடுத்த பொசிஷன். ஏன்னா கேமராமேன் சார் டேரக்டர் வந்து கேட்பாங்க, அடுத்தது என்ன மாஸ்டர் சார் இந்த மாதிரி மூவ்மெண்ட் சார் நான் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒன்று டேரக்டர் இல்லை மாஸ்டர் நான் கொஞ்சம் இப்படி வச்சு சரிங்க சார் ஓகே ஓகே ஓகே. நான் இதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். நான் வந்து இந்த ஷார்ட் முடிச்சுட்டு அப்புறம் அப்போ மானிட்டரோ அதோ இதோ எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த கேமரா விஷுவல் மட்டும்தான். எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு 100 பேர் டான்ஸரை வச்சு குறுக்கு பாதையிலே ஜெய்சல்மேர் சாங்லெல்லாம் நான் போய் பண்ணிட்டு இருக்கிறேன்னா 100 பேரில் வந்து ஒருத்தன் எல்லாருமே வந்து உட்கார சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும் நிற்கிறான்னா அது நான் பார்க்கணும். என்னடா நீ நிற்கிறேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கணும், நான் ஆடணும், கூட ஆடுற பாம்பே ஆர்டிஸ்ட் ஆட வைக்கணும். அசோக் குமார் சார் எவ்வளோ பெரிய, ஏன்னா அவருடைய சொந்த படங்கள்லாம் என்ன கூப்பிட்டு தான் மாஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும், அதான் நான் சொல்கிறேன்னே. ஒர்க்கு ரீதியாக ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆமாம், பிசி சார் ஆகட்டும், வேணுகோபால் சார் ஆகட்டும், பெரிய பெரிய கேமராமேன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து ஓன் ப்ரொடக்ஷன். இப்போ ஸ்ரீராம் சார்லாம் வந்து அவங்க ஆடில் கூட கம்பெனியில் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி கேமராமேன்ஸ் தனியாக அவங்க டைரக்டர் பண்ணால் கூட என்ன தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் மைண்டில் எனக்கு அது செட் ஆகிட்டே இருக்கனால எனக்கு வேறு எந்த தாட்டும் இல்லை. அதே மாதிரி சுமிதாவும் அதே மாதிரி தான். ஒர்க்குக்கு வந்துட்டால் முடிச்சு கொடுத்துட்டு போனோம், அதுதான் நான் சொல்லுவேன். வேலைக்கு வந்துட்டால் அழகாக முடிச்சு கொடுத்துட்டு யாருக்கும் மனசு நோவை அடிக்காமல் பண்ணிடுவேன். ஓகே சார், பர்சனல் பாண்டிங், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் மேம் வந்திருக்காங்களா? இல்லை சார், அதுதான் சார், ஒர்க்கு மட்டும்தான். அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விஷயங்கள்ல வந்து நான் அப்போது மிஸ் பண்ணியிருக்கிறேன்.
நானும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இல்ல நீங்க என்ன சொல்றேன்னா ஓகே இது ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்டோட அந்த ரிலேஷன்ஷிப்போ அவங்க கூப்பிடுவாங்க, என்ன பண்ண போறோம் சார், சரி 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 ஷூட்டிங் தான் பார்த்துக்க போறோங்க, அப்படி இப்படின்னு போவோம், மேரேஜ் ரிசப்ஷனு, குழந்தை பிறந்த நாள், ஏதாவது ஆர்டிஸ்ட் அது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நுழையிலன்னா ஏன்னா எங்க வம்சத்திலே நான் தான் ஃபீல்டில் வந்து கஷ்டப்பட்டு வந்தவன். ஒரு டான்ஸராக இருந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக கஷ்டப்பட்டு ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணி அப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒரு சோலோ ஆகி அதுக்கப்புறம் நானாக ஒரு ஃபேமிலி உருவாக்கிக்கிட்டு எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு வந்து இப்படி போயின்னு இருக்கும்போ எனக்கு தேவைப்படுது, பணங்கள் தேவைப்படுது, படங்களும் தேவைப்படுது. படங்கள் இருந்தால் தான் பணம். அப்போ இதுக்கு என்ன இப்படிதான் மைண்ட் போயிட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே அந்த ஒர்க் இல்லாத நேரத்தில் தான் அடடா இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, அங்கே இப்போ போல இங்கே போல, அடடா பக்கத்தில் இங்கே தானே ஷூட்டிங் நடக்குது, ஏவியில் தானே நடக்குது, நம்ம போய் சும்மா போய் பேசிட்டு வந்துருக்கலாமே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரியுது மாஸ்டர். இப்போ நீங்கள் சொல்லும் போதும் சரி, ஸ்மிதா மேம் பற்றி சொல்லும் போதும் அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று தெரியுது உங்களுக்கு. அந்த ஒர்க் மேலே அவங்க வச்சு ரெஸ்பெக்டை நீங்கள் அவ்வளோ மதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் சடனாக ஒரு டிமேஜ் வருது, அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, தன்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் என்னன்னே தெரியல எல்லாருக்கும் இப்போ வரைக்குமே பெரிய தெரியல. அவங்க மைண்டில் ஓடுதோ அது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறது. அது கேள்விப்பட்டவொடனே நீங்கள் எப்படி இல்லை சார், ரொம்ப டேரான பொண்ணு ஏங்க ஒரு ஸ்பாட்டில் அவ்வளோ பேரை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஒரு ஆந்திராவுக்கு போனால் ஒரு 5,000 10,000 30,000 பேர் அசிங்கமாக பேசுவாங்க, தூக்கி பேசுவாங்க, வாழ்த்தி பேசுவாங்க, எல்லா விஷயமே பார்த்து க்ரௌடில் ஏய் கும்மா ஏய் அது இதுன்னு எல்லாம் அவ வந்து நல்லா பாபு நல்லா அது சில கேர்ள்ஸ்கிட்ட பேசும். மோஸ்ட்லி என்ன பாபு நல்லா பேசுவாங்க, எல்லாமே எல்லா சுமி இருக்கு, நீ அழகாக இருக்கிற, அதனால் அவங்க பேசிட்டு போட்டா என்ஜாய் பண்ணு சுமி, யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஓப்பனாக அந்த மாதிரி டேராக இருந்தவங்க அப்படிலாம் இருந்தவங்க சொல்லும்போ ரொம்ப மனசு வருத்தமாச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா என்னன்னா என்ன நினைக்கிறதுனே புரியல. என்ன காரணம் என்ன ஏது நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன ஏது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாதனால. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்களே, நான் வந்து அவங்க வீட்டுக்கு நான்லாம் அவங்க இது இருந்தேன், நான் அவங்க இதுக்கு இருந்தேன், நான் அவங்க முகூர்த்த டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸ்பாட்டில் முடிஞ்சிச்சா, நமஸ்காரம் போட்டாச்சா, ஓகே சுமி ஓகே 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 இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மறுநாள் நியூஸில் இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல டேரான பொண்ணு, என்னதான் டேராக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க பின்னாடி ஒன்று இருக்கு, அது நமக்கு தெரியல. ஓகே இருந்த வரைக்கும் நல்லா பெஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஓகே அந்த மாதிரி தான் இந்த வரைக்கும் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. ஏன்னா ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து நான் நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சில்க் ஸ்மிதா நீங்கள் ஆன் கேமரா பார்க்குறது, பட் ஆஃப் கேமரா இருக்க ஸ்மிதா கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்னு அனுராதா மேம் என்கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இல்லை ஸ்பாட்டில் எங்கேயே ஆகட்டும், இப்போ ஏதோ ஒரு அவுடோர் போயிட்டு ரூமில் இருந்தால் கூட நிறைய ரூமுக்கு வந்து பேசும் பண்ணோம் நாளைக்கு. ஆனால் சாங்கை பற்றிலாம் பேசாது, சும்மா ஜாலியாக மோசம் இது பேசும், அப்படி போகும் இப்படி வரும், அவ்வளோதான். தவிர பெரிய அங்கே போனோம் டேரக்டர்கிட்ட பேசணும் அங்கே இங்கே இல்லை. நம்ம டெக்னீஷியன்ட்ட இப்போ என்கிட்ட ஒரு கேமராமேன்ட்ட பேசிட்டு ஜாலியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எல்லா விஷயம் தெரிஞ்ச கேரக்டர், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்ற புரிஞ்சுக்கிட்ட கேரக்டர். அவளுக்கு புரியாது, அவள் என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாதுலாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சனால தான் அவள் அந்த மாதிரி ஒதுங்கி யார்கிட்ட எந்த பதிலும் கேள்விக்கு பதில் கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ரொம்ப வருத்தமான விஷயம். அதனால யாருக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன ஏது நமக்கு தெரியாது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. எஸ் ஓகே. அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஹீரோஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் மட்டும் நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் அங்கே தெலுங்கு கன்னடா போனால் இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் அந்த டைமில் இருந்தப்போ எல்லாரும் கூட ஒர்க் பண்ணி. ஆமாம், பட் அது அந்த அந்த ஷெடியூல் எப்படி இருக்கு மாஸ்டர்? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டே நைட்டில் நான் அவ்வளோ சாங்ஸ் நான் முடிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சடனாக இங்கே ஒன்று கூப்பிடுவாங்க, தெலுங்குல ஒன்று கூப்பிடுவாங்க, கன்னடா அப்படி ஒர்க் பண்ண படம் ஏதாவது சொல்ல முடியுமா? டப்புன்னு போனது அந்த மாதிரி தமிழில் தான் நடந்திருக்கு. ஓகே ஓகே தமிழில் தான் நடந்திருக்கு. தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டு, ஒரு பாட்டு வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறோம். செல்வா சார் படத்தில், ஜோர் படத்தில் சிங்கிள் ஷாட்டா, ஒரே சாங், ஃபுல் சாங், 4 நிமிஷம் சாங்கு, கேமரா ஆன், ஃபுல் சாங் ஒரு ஸ்டெச்சு. ஆனால் லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் வரும். சரி, சத்யராஜ் சார், அவங்க சன்னு சிபிராஜ் சார், பானுப்பிரியா,
கஜோல்னு ஆர்டிஸ்ட்டு டான்சர்ஸ் எல்லாருமே ஒரு மேரேஜ் சாங் ஒரு இதுலேருந்து கல்யாணம் இதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஓ அந்த சாங் ஓகே. மாஸ்டா அப்படியே வருவோம் வெளியே வந்தோடனே இந்த பக்கம் கேர்ள்ஸ் வருவாங்க. கேர்ள்ஸ் ஓடி Gang இவங்க ஆடுவாங்க. இவங்க ஆடி முடிச்ச உடனே அப்படியே மெதுவாக கேமரா அப்படி போனால் அப்படி சத்யராஜ் சார் வந்து ஒரு 4 பாய்ஸ் கூட வந்து பாட்டு பாடிட்டு இருப்பார். அப்புறம் அப்படியே போனால் சிபிராஜ் சார் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி 3 சாங் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அப்புறம் கவிதாலியா பிக்சர்ஸ்ல கார்த்திக் அவங்க எல்லாம் பண்ணாங்க. கதை சொல்ல போறேன் அதுவும் சிங்கிள் ஷாட்டு. அதுவும் வந்து 3 நாள் அது என்ன ஆச்சுன்னா 3 நாள் ரெயின் கர்நாடகாவில். ஓகே. 4ஆம் நாள் எல்லா டான்சர்ஸ்லாம் கிளம்பணும். அப்போ வந்து செல்வா சார்கிட்ட சொல்லி சரி சிங்கிள் ஷாட் பண்ணலாம்னு சொல்லி அவர் வந்து அங்கே கவிதாலையில் பேசி அப்புறம் ஸ்டெடி காம்லாம் வர வச்சு ஓகே அந்த பாட்டை வந்து பிகினிங் கார்த்திக் சார் எல்லாமே ஓன் வாய்ஸ். கார்த்திக் சார் ஓன் வாய்ஸ், மனோரமா ஆச்சு ஓன் வாய்ஸ், இது நெல் ரவி, சார்லி, ராதா ரவி எல்லாம் ஃபேமிலி சாங், ஒரு விடுகதை சாங்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே பள்ளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வந்து அந்த தோட்டம் காமிச்சு மலையம் சார் சிங்கிள் ஷாட்ன்றது வந்து அந்த லொக்கேஷன் எங்கேருந்து எது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோமோ அதே வந்து விஷுவல்லையும் வரணும். அந்த விஷுவலில் வரும்போது பேக்ரவுண்டை கவர் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் ஆர்டிஸ்டுடைய கரெக்டான என்ட்ரியும் வரணும். இப்போ எங்களுக்கு வந்து எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் வேறு வரணும். இதெல்லாம் பண்ணி அந்த ஃபோக்கஸ் அந்த பேக்ரவுண்ட் விஷயங்கள் அது இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு சாங் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஒரு டூயிட் சாங் நான் வந்து சிங்கிள் சாங் செட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். முருகாலயா ஸ்டுடியோ ஓனர் படம், கே சுபாஷ் படம், ரேவதி அண்ட் பிரபு சார். ஓகே. அது வந்து எப்படின்னா அது வந்து 54 ஃபோக்கஸ் ஸ்டேஜஸ், 2 ஆர்டிஸ்ட். ஓகே. 54 ஃபோக்கஸுங்க. 54 ஃபோக்கஸ்னா 54 ஷார்ட்ஸ். ஆமாம். ஒரு பக்கம் கிரெயின் இருக்கும், ஒரு பக்கம் ட்ராலி இருக்கும், ஒரு பக்கம் ஆல் ரெடியாக உட்காந்துருப்பாரு கேமராமேனை தூக்குறதுக்கு. ஓகே. அந்த மாதிரி சிங்கிள் ஷாட் வந்து நம்ம அப்போ நான் அது மாதிரி 3 சாங் நான் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போ டேல ஒரு சாங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டேல வந்து ஒரு நல்லா அந்த சாங் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு ரங்கீலா சாங் வந்து நைட் ஷூட்டிங் ராம்கோபால் வர்மா சார் படம் வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான இல்லை. ஏன்னா அவர் ஒரு ப்ராசஸே வேறு. எங்களுக்கெல்லாம் மணிரத்னம் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பகல் ஆமாம் மொட்டை அடிச்சு வயலின்லாம் மொட்டை வாசிக்கிறதெல்லாம். ஓகே. மாமம் பிடிச்ச அதுலயே வந்து எனக்கு மாஸ்டர் வந்து கிளாஷ் ஒர்க் கொடுத்தாரு சுந்தர மாஸ்டர். பூமாலையே கிளாஷ் ஒர்க்குங்க மணிரத்னம் சார் படத்துல. அப்பவே ஃபர்ஸ்ட் படம் அந்த சாங் நான் தான் எடுத்தேன் தனியா. ஓகே. பூமாலையே. ஏன்னா அவர் வந்து நான் பேசுறது நான் பண்றது எல்லாமே அவருக்கு மணி சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பாபு இருக்கட்டும் சார் என்ன பாபு எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு வந்து அவரை பற்றி ஆர்டிஸ்ட்டுங்களாம் பேசும்போது கொள்ளும்போதெல்லாம் நம்ம என்னடா அது ரொம்ப தப்பு இல்லை இப்படிலாம் பண்ணியிருக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறேன். ஓகே. அப்போ எனக்கு அது தெரியாது. அவர் புது டைரக்டர் சுபாஷ் வந்து அப்போ ஸ்டில் கேமராமேன் சுபாஷ் முரளி எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக ஒர்க். நான் அப்போ அப்படிதான் ஒர்க் பண்ணேன். அதாவது இப்போ இருக்கிற ஒரு மனநல ஸ்டேட்டஸ் வந்து அப்போ யோசிக்கவே இல்லை. எல்லாம் புதுசு. என்ன அவர் வந்து ஒரு ஷார்ட் திங்க் பண்ணி அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது அன்றைக்கெல்லாம் வந்து அந்த பூமாலை சாங்லாம் பண்ணும்போது டமால்னு படுத்துக்குவேன். அப்படின்னு சொல்லுவேன் பொண்ணு. பாபு என்ன பாபு சார் இப்படி வந்து படுத்தாங்க சார், நான் மேலே அந்த செடி ஆட்டுறேன் சார், கொட்டம் அப்படி திரும்புகிறேன் சார், இப்படி திரும்புகிறேன் சார், இவ்வளோ தான் சார் அப்படி தான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்படியா சரி அப்படிதான் அந்த பூ மாலை இந்த மாதிரி மேக்கிங் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. இல்ல சும்மா அப்புறம் பாபு அவர் சொல்லுவார் சீரியஸ் சாப்பிட்டு வராங்க இவர் பார்த்த உடனே எல்லாம் அது அந்த மாதிரி ஓகே. அப்புறம் ஒரு வாட்டர் கிட்ட போயிட்டு வாட்டர்கிட்ட என்ன பண்ண போறோம் சார், வர்றாங்க குளிக்கிறாங்க எந்திரிக்கிறாங்க நெருப்பு காய வைக்கிறாங்க கில்மா பண்ணிட்டு போயிடுறாங்க சார். அப்படியா இதெல்லாம் நான் நடிச்சு பார்க்கும்போது இப்போ எப்படி நான் இன்னும் அப்படியே இல்லை த்ரூ அவுட்டா வரணும்னு ஆசை. ஃப்ளோல அதான் புரியுது அந்த மாதிரி புரியுது அந்த மாதிரிலாம் ஜாலியாக இருந்துட்டு சரி மணிரத்னம்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எல்லார்ட்டையும் ஒர்க்குக்கு தகுந்தாப்புல நல்லா பேசுவோம், ஜாலியாக இருப்போம். அவங்க இதெல்லாம் மூட விட்டா தான் ஒரு ஜோக் அடிச்சு காமெடி பண்ணி. ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து முகம் சொல்லிக்காத அளவுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப ரிஸ்க் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு என்ன வரும் அவங்களுக்கு என்ன வரும்ன்றது இல்லை, மூமெண்ட்டே அந்த சாங்ல அவ்வளோதான். இது ஆனாதான் அவங்க நல்லா இருக்கும். சாரா இதுதான், சத்யராஜ் சாரா இதுதான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வருமோ அதை அப்படி பண்ணுவாங்க, அழகாக பண்ணுவாங்க, அழகாக பண்ணிடுவாங்க, முடிச்சு கொடுத்துருவாங்க. பாபு ஹாப்பி. ஓகே மிஸ்டர், எனக்கு இப்போ ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. பவர் பாண்டி படம் நான் பார்த்துருக்கேன்.
பவர் பாண்டி ராஜ்கிரண் சார் நடிச்ச படம். அது நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு சீன் எனக்கு ஒன்று இருக்கு, நான் கூட அதை கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா இவர் ரிட்டையர்ட், ஐ மீன் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாரு, ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. ஆமா ஆமா, ஃபைட் மாஸ்டர் இருப்பாரு. இவர் சில்வா மாஸ்டர் ஒரு படத்துல ஒர்க் பண்ணுவாரு. அதுல வந்து இவர் ஒரு சீன் ஒர்க் பண்றதுக்காக போவாரு. அப்ப வந்து போனோடனே ராஜ்கிரண் சார் பக்கத்துல போனோடனே சில்வா மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் அப்புறம் சார் பாண்டியன் மாஸ்டர் அப்படின்னு தோணுனே ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் வந்து ஜான் பாபு அவர்களுக்கு நடந்திருக்கா? என்னன்னா சார், நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது இருந்தேன், பிரபு சார்ல இருந்து சத்யராஜ் சார் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறேன். தெலுங்குல வந்து நாரஞ்சிராவ், வெங்கடேஷ், அந்த மாதிரி. கன்னடத்துல யாரோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அப்புறம் நான் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய படங்கள் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, அவங்களுடைய படங்கள் தான் பண்ணியிருக்கிறேன். அசிஸ்டண்டா இருக்கும்போது சில ஆர்டிஸ்ட்டுங்க அசிஸ்டண்டா பார்த்துட்டு மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் சரி அப்படின்ற மாஸ்டராகவே ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, அது அவங்களுடைய இது, அது நான் தப்பாக சொல்ல வரல, அது அவங்களுடைய இது. அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் படங்கள் நான் பண்ண முடியல. சரி சரி, மோஸ்ட்லி எல்லா ஆர்டிஸ்ட் படங்களும் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எந்த தமிழில் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு ஷூட்டிங், எந்த ஒரு வில்லேஜில் இப்போது அங்கங்கேருந்து இப்போது ஒரு சாங் 2 சாங்னு எங்கன்னா தர்மபுரியோ ஏதோ ஒரு ஊருக்கு போனால் கூட யார் யூனிட் என்ன ஏதுன்னு யாருமே தெரியாது. ஓகே. ஆனால் நான் வண்டியை விட்டு வந்த உடனே அதில் லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் லேடி வரைக்கும் யாராக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்ணுவாங்க. அந்த எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சென்டர் ஃபிகர் சோலோவும் ஆடி இருக்கிறதுனால, கொஞ்சம் ரீச்சபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, ஐயோ மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. தெரியாதுன்றது வந்து இந்த கன்னடா எதனா போனாதான் கொஞ்சம் ஐயோ மாஸ்டர் சென்னாகிதா அப்படின்னு. தெலுங்குல வந்து மோஸ்ட்லி அன்னைக்கு இருந்த பெரிய கேமராமேனுடைய அசிஸ்டன்ஸுங்க தான் இன்னைக்கு அங்கே சூப்பர் நிறைய பேர் படங்கள் பண்ணுறாங்க. அவரும் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அந்த கேமராமேன்லாம் நான் அசிஸ்டன்ட். இப்போ சோட்டா கே நாயுடு அவங்க இவங்க யாராக இருந்தாலும் எல்லாமே அசிஸ்டண்டாக இருக்கும்போது நானும் அசிஸ்டன்ட். ஓகே 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 ஓகே. தெலுங்குல போயாச்சுன்னா கொஞ்சம் புது ஆட்களுக்கு தெரியாது, ஆனால் என்னை கூப்பிட்றவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அவர் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். நம்ம எடுத்து ஒருத்தர் வந்து அப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்தாச்சுன்னா, ஒரு டைரக்டர் வந்து கொடுத்தாச்சுன்னா எல்லாருமே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அது ரெஸ்பெக்ட் இருக்கு. சர்ப்ரைஸ்ன்றது எப்போவுமே சர்ப்ரைஸ் தான். நானே நினச்சிட்டு போவேன், இது என்ன ஒரு புது கம்பெனி, என்ன யாருன்னு தெரியல. டைரக்டர் மட்டும் பேசியிருக்கிறாரு, மேனேஜரு அமௌண்ட் பேசியிருக்காரு. ஒரு நாள் மாஸ்டர் அது ஒரு 1.5 நாளில் சாங் முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ரூம் கொடுத்துட்டாங்க, ஸ்பாட்டுக்கு போகிறோம், பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டுன்னு. ஆனால் அங்கே போய் இறங்கின உடனே பார்த்தா எல்லாம் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர், அப்படியே நாகரகார் வருவார் மாஸ்டர் அப்படி எப்படின்னு மாஸ்டர்னு ஒரு கிரியேட் ஆனோடனே எல்லாரும் டர்ன் ஆகி எல்லாரும் மாஸ்டர்னு வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு பெரிய தனி ஃபீல். அது ஐயோ சார் யார் எனக்கே தெரியாமல் நான் அதான் புது இடத்துல போய் இறங்கும்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போனால் ஏதோ ஒரு சின்ன அவங்களா லொக்கேஷன் பிடிச்சிருப்பாங்க, ஒரு மரத்துக்குள்ள அதுக்குள்ள. ஆனால் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னே எப்படி இருக்கும் மாஸ்டர் நான் அந்த படம் ஒர்க் பண்ண மாஸ்டர் நான் இதில் ஏன்னா எனக்கு பேருங்க தெரியாது. சூப்பர். அந்த மாதிரி தான் லிங்க். அது ஒரு பிரமிப்பா இருக்கு, நல்ல ஒரு ஃபீல். ஆமாம். ஃபைனலாக வந்து பிரசன்னா அண்ட் ஃபேமிலி ஒன்று இருந்திருக்கு. நீங்க மட்டும் இல்ல, பிரசன்னா மட்டும் இல்ல, மேம் நான் சிரித்தால் தீபாவளி. ஆமா ஆமா ஆமா. இப்ப வரைக்குமே மேம் அந்த பிரசன்ஸ் பார்க்கும்போது அது நீங்க இன்ஸ்டால ஷேர் பண்ணி அதை மட்டும் தனியா மை வைஃப் அண்ட் கூட ஒரு ப்ரௌடா ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க மணி சார் கூட அப்ப இருந்து டிராவல் அந்த கனெக்ஷன் நாயகன்ல மேம் கூட. ஆமா ஆமா. இது என்னைக்காவது டிவில கிராஸ் ஆகும்போது அது பார்க்கும்போது எப்படி? ஆமா டெஃபினட்டா. இல்ல நான் ஒரு சுந்தர மாஸ்டர்கிட்ட, மெயின் அசிஸ்டன்ட் ரகு மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். தாரா மாஸ்டர், பாபு மாஸ்டர் எல்லா மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சுந்தர மாஸ்டர்கிட்ட வந்து அவங்க ஒரு கேங் குரூப்னா அவங்க சுதா ஒரு 4-5 கேங் இருக்கு, துர்கா அந்த கேங்ல அவங்க எல்லாமே இருக்க மாட்டாங்க. அந்த அப்போ ஃபர்ஸ்ட் படம் மணி சார்து படத்துல அதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாலே டிராக்டரில் இருப்பாங்க சாங்கில். அப்படியே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அவங்க உட்காருறது, பார்க்குறது, எல்லாம் செய்கிறது, கொள்வது அப்படியே இருக்கும்போது தான் வந்து அப்படியே லவ்னா வந்து ரொம்ப வருஷம் லவ் அது இதெல்லாம் கிடையாது. சரி ஓகே அம்மாவும் சொன்னாங்க நான் ஒரே பையன்தான், சரி பாபு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பப்போ 1-2 சாங் சுந்தர மாஸ்டர்கிட்ட என் சாங்கில் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சோல் நாங்கள் ஆடி இருக்கிறோம்.
பாசப்பறவைகள், நிறைய பாட்டு, இருக்கு. நிலா பெண்ணு, ஆ. அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பிரசன்னா பெரிய பையன். அதுதான் கேட்க வந்தேன். நான் அவரு பிருந்தா மாஸ்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய சாங் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் இண்டஸ்ட்ரியில முக்கியமான படம் சொல்ல போற பொன்னியின் செல்வன், ஆமா அது மாதிரி நிறைய படங்களை கூட ஆமா. சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் கூட. ஆமா இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து உங்களோட நான் பண்ண தவறிட்டேன், நீ இதை பண்ணிடாத, நீ கரெக்டா பாத்துக்கோன்னு சொல்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவர் கேதர் பண்ணிருக்காரு. ஆமா நான் சொல்லியிருக்கிறேன். Yes. யாரா இருந்தாலும் அவங்க பேசலனா கூட நான் மறந்துட்டா கூட நீ ஏன்னா அவன் ஆக்டர் ஆகணும், பிகம்லாம் படிக்க வச்ச எல்லாம் ஆக்டர் ஆகணும் பண்ணா, ஒரு 2 படம் பண்ணா. இன்னும் அடுத்தது வந்து அந்த மாதிரி வேண்டாம், இன்னும் நல்லதா பண்ணோம்னா நம்ம வந்து வெளியே ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஃபீல்டுக்குள்ள ட்ரை பண்றது கஷ்டம். அதனால ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி தான் பிரபு மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது தான் அப்புறம் பிருந்தா மாஸ்டர் கிட்ட தான். இன்னைக்கு பிருந்தா மாஸ்டர் கிட்ட வந்து ரொம்ப வருஷங்கள், எப்படி நான் ரகு மாஸ்டர் கிட்ட வருஷம் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி நிறைய வருஷம் பிருந்தா மாஸ்டர் அவன் சன் மாதிரி பார்த்துக்கிட்டு அவனுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு இந்த நேரத்தில் பிருந்தா மாஸ்டர் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஆனால் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டே இரு. ஆனால் அது வந்து சில பேருக்கு ஆக்டர் அந்த மாஸ்டர் சில விஷயங்கள் ப்ரொமோஷன்லாம் சீக்கிரம் கிடைச்சிரும். ஆனால் நீ இந்த மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது மாஸ்டர் வந்து இன்னைக்கும் அவங்க அப்டேட்டில் இருக்கிறாங்க பிருந்தா மாஸ்டர். அப்போது அவங்க எப்படி என்ன மாதிரி பண்றாங்க அந்த விஷயம்லாம் கத்துக்குவோம். அப்போ உனக்கு டைரக்டர்ஸ் பழக்கம் ஆகும். பிருந்தா மாஸ்டரும் வந்து டைரக்டர்கிட்ட சொல்றாங்க, அவன் நல்லா ஆக்ட் பண்றான் பாருங்க, மானிட்டர்ல பாருங்க, எல்லா விஷயம் சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ எல்லாம் அவங்களும் பெரிய பெரிய டைரக்டர் ஒர்க் பண்றாங்க. எல்லார் மைண்ட்லேயும் போய் நீ ரீச் ஆகுவ. அப்போ உனக்குன்னு ஒரு அதர் இஷ்டம்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம்னு சொல்றது அதர் இஷ்டம்னு. அது சில பேர் சீக்கிரம் கிடைக்கும், சில பேர் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் நச்சுன்னு கிடைக்கும், ஸ்டெடி ஆகும். அதனால கவலைப்படாத, நீ ஒர்க் பண்ணிட்டு. அவன் சொன்னதும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ என் சின்ன பையன் கூட தீபக் வந்து அவனும் வந்து படிக்க வச்சு எல்லாமே பண்ணேன். இன்னைக்கு மீடியாவில் அந்த டைமில் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பசங்க என்ன லைக் பண்ணுறாங்க, அவங்க ஆசையை கேட்க மாட்டேன்றீங்க, அவங்கள இது பண்ண மாட்டேன்றீங்க, அவங்கள பிடிச்சி உங்கள் இதில் தள்ளுறீங்க, அது ப்ரெஷர் பண்ணுறீங்க. அப்போ நான் இப்போ என்னப்பா ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு கேட்டேன். இல்லை நான் டான்ஸ் ஆக போகிறேன் அப்படியே ஆயிரு. அவனும் வந்து டான்ஸர் ஆகிட்டான். அவன் வந்து இப்போ எல்லா மாஸ்டர்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கான். தீபக் பொண்ணு வந்து படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. விஜய்ஷா சின்ன வயசுலேருந்தே டான்ஸு அது இதுன்னு இருந்துச்சு, அவளுக்கு இருக்குது அந்த பேஷன். கலைன்றது வந்து அந்த மேக்கப்லேருந்து அந்த டான்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் பிரசன்னாவும் தீபக் 3 பேரும் வந்து அப்பப்போ ஆடி போடுவாங்க வீடியோ. அவ்வளோ லைக்ஸ் வருது. ஆனால் கொஞ்சம் தொழில் ஒன்று வேணுமா, நமக்கு ஒரு படிப்புக்கு தகுந்தாப்புல ஒரு சின்ன ஒர்க்குன்னு இன்னைக்கு ஐடியில் நல்லா ஒர்க் பண்ணுறேன், நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துன்னு. சூப்பர். ஆனால் இப்போ அம்மா என் கூட இருக்கிறாங்க. அம்மாவுக்கு என்ன, நான் வந்து இப்போ 78 79 47 இயர்ஸ் ஆகுது ஃபீல்டு வந்து. அப்போ வந்து எப்படி நான் வந்து முத ஆடி குரூப் ஆகி 3 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு போய் மாஸ்டர் வாசலில் போய் நின்று டெய்லி நின்று ஒரு 6 மாதம் 7 மாதம் நின்னதுக்கப்புறம் தான் ஒரு சான்ஸ் கிடைச்சி சலீம் மாஸ்டர் அப்படி ஒரு வேலை கிடைச்சி அதில் 250 ரூபா. அப்போ 200 ரூபா பேமெண்ட்டே அதுதான், சம்பளமே அதுதான், பேமெண்ட்டே 250 ரூபா. அதில் 25 ரூபா கமிஷன் போயிடும், 200 ரூபா தான் கொடுப்பாங்க. அது 4 நாள் பண்ணாலும் அதே பேமெண்ட் தான், 5 நாள் பண்ணாலும் அதே பேமெண்ட் தான், 3 நாள் பண்ணாலும் அதே பேமெண்ட் தான். அந்த பேமெண்ட்டை வச்சு அப்படியே 300 ரூபா ஆச்சு, அப்புறம் 500 ரூபா ஆச்சு, 300 ரூபாலேருந்து 400 ரூபா, அப்புறம் 600, அப்புறம் 750, அதுவும் 50 ரூபா வச்சு 750 ரூபா, அப்புறம் 900 ஆச்சு, அப்புறம் 1000. இப்போ சூரக்கட்டி சிங்கக்குட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது 1000 ருபீஸ் தான். 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒர்க் பண்ணான். ஓகே. அந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது ஒரு முத உயிர் ஷால வந்து நல்லா பேர் கிடைச்ச உடனே மொட்டை அடிச்சு நல்லா ஆடுறான்டான்னு சொன்னோன்னே, அடி என்ன அடி பந்தா அது இதுன்னு சொன்னோன்னே, அடையோ பார்த்தா அது பரதநாட்டியம் அது இதுன்னு பேர் வந்தோடனே அம்மாவுக்கு ரொம்ப பரவாயில்லடா இதுவும் அப்படி இப்படி வந்துட்டேன். அவங்க அந்த 80s 90s நான் அப்புறம் பிஸி ஆகிட்டேன். ஓகே, சூப்பர் ஒன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எனக்கு ஆக்சுவலாக நான் டிவியில் சாங்காக மட்டும் பார்த்ததை ஒரு பிடிஎஸ்ல என்ன வேந்த சீன்ஸ் என்ன ரன்னாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஸ்பார்க் கிடச்சி அவ்வளோ ஒரு இடத்துக்கு பண்ணி ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் இது மூலிமா இன்னும் நிறைய ரீச் ஆக போகுது. ஸ்பார்க்குன்றது நீங்கள் சொல்கிறது ரொம்ப வாஸ்தவமான சார். ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் கடந்து வந்திருக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறது தான், எதுவுமே வந்து நமக்கு இதுவுமே கிடையாது, இது இருந்தால் தான் அது. அதனால இது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு அந்த பாட்டு வந்து இன்னைக்கு டெஃபினட்டாக வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த சந்தோஷம்னா இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அந்த பாடுற இது வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஒர்க்குகளும் வரும். அது உண்மையான வார்த்தை தான். எனக்கு வந்து நான் பண்ணேன்
அப்படி அதெல்லாம் இல்லை, எனக்கு கொடுத்தாங்க அழகா பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து காணாங்க அடுத்த படத்துல வரலாம் மீன் Maybe. வாங்கி ஏன்னா அப்ப அடுத்த generation வாங்கி டண்டனக்கன்னு வரும். சரியானது. நிறைய பாட்டு வெத்தலை போட்ட இல்லைன்னா இருக்கு. வர 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 ஒரு இயக்குனர்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரலாம். புது இயக்குனர்கள் கூட மாஸ்டர் நல்லா பண்ணி, ஏன்னா இப்போ அந்த சாங் பார்ப்பாங்க, ஒத்தரவா சாங் Visuals பார்ப்பாங்க, visuals பார்க்கும்போது நல்லா என்ன அழகா பண்ணியிருக்க, ஒரு நாள் ஓய் நமக்கும் கொஞ்சம் பட்ஜெட்ல பண்ணா கூப்பிடுறா மாஸ்டர். ஓகே ஓகே. அப்படி என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது. எஸ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்த இன்னொரு நிகழ்வுல பேசுகிறேன் மாஸ்டர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.